இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸில் லெசன் வந்து நம்ம 1.2 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லேயே வந்துடும், அதனால் அதை நம்ம படிச்சுக்கலாம். இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு இன் தி கண்ட்ரி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் ஒவ்வொரு டேர்மும் எப்படி இருக்குது, ஒவ்வொரு டேர்மை பற்றியும் நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரொடியூஸ்டு இன் தி கண்ட்ரி, அந்த டேர்முக்கு இது எக்ஸ்பிளனேஷன். GDP of India includes only the market value of goods and services produced in India. ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து எதை வந்து சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும்தான். அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது சந்தை மதிப்பு, குட்ஸ் அண்ட் சர்வீஸோட சந்தை மதிப்பை மட்டும்தான் ஜிடிபியில் சேர்க்கணும். அது ஒன்லி இந்தியாவில் ப்ரொடியூஸ், அந்த நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதை மட்டும்தான். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குதோ. ஃபார் எக்ஸாம்பிள், த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் காஷ்மீர் ஆர் இன்க்ளூடட் இன் அவர் ஜிடிபி சின்ஸ் காஷ்மீர் இஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் காஷ்மீர் வந்து ஒரு பகுதி, அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ப்ரொடக்ஷனை நம்மளோட ஜிடிபியில் நம்ம சேர்க்குறோம். The market value of apples produced in California, even if they are sold in Indian markets, are not included in our GDP because California is in the US. ஸோ இப்போது ஆப்பிள்ஸ் வந்து கலிஃபோர்னியாவில் உற்பத்தி ஆகின்ற ஆப்பிள்ஸ் இந்தியாவில் விற்பனை ஆகிறது. இந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற கலிஃபோர்னியா ஆப்பிளை நம்ம ஜிடிபியில் சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரின்னு அதில் வருது, அந்த வார்த்தை அதில் வருது, நீங்கள் பார்த்துருக்கலாம், ஜிடிபியோட டெஃபினேஷனில் இருக்கும். ஸோ ப்ரொடியூஸ்டு த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் அன் எக்கானமி அல்லது ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி. ஸோ எக்கானமி கண்ட்ரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த இடத்துல இந்தியாவில் காஷ்மீரில் வந்து இந்தியாவோட பகுதி, அங்கே உற்பத்தி ஆகின்ற ஆப்பிள் இந்தியாவில் சேல்ஸ் ஆகும்போது அது இந்தியாவிலுடைய ஜிடிபியில் சேர்த்துக்கொள்வார்கள். கலிஃபோர்னியாவில் உற்பத்தி ஆகின்ற ஆப்பிள் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணால் கூட அதை ஜிடிபியில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா கலிஃபோர்னியா வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது டியூரிங் எ டைம் பீரியட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் அதில் இருக்கு. ஸோ நார்மலி இயர். ஸோ ஏன் டைம், அந்த டைம் பீரியட் பற்றி இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி மெஷர்ஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்லி டியூரிங் தி ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ முக்கியமானது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் உற்பத்தி ஆகின்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும்தான் ஜிடிபியில் சேர்த்துக்கலாம். த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் தி ஏர்லியர் பீரியட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். ஒரு குறிப்பிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வருஷத்தில் உற்பத்தி ஆகின்ற பொருள்களை மட்டும்தான் சேர்த்து கொள்வார்கள் ஜிடிபியில். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தி ஆகின்ற அந்த பொருள்களை ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டார்கள். அடுத்தது, இன் இந்தியா ஜிடிபி இஸ் மெஷர்டு போத் ஆனுவலி அண்டு குவார்ட்டர்லி. ஸோ இந்தியாவை பொறுத்தளவில் ஜிடிபி வந்து நாட் ஓன்லி இன் ஆனுவல் மெஷர்மெண்ட், இட் இஸ் ஆல்சோ மெஷர்டு குவார்ட்டர்லி. 3 மாதத்திற்கு ஒரு முறை ஜிடிபி மெஷர் பண்ணுறாங்க இந்தியாவில். ஆனுவல், ஓராண்டு கழித்தும் ஜிடிபி மெஷர் பண்ணுறாங்க இந்தியாவில். சரியா? த ஆனுவல் ஜிடிபி இஸ் ஃபார் எ ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஜனவரி டு ஜனவரி கிடையாது, ஜனவரி டு டிசம்பர் கிடையாது, அது காலண்டர் இயர். இந்த ஆனுவல் ஜிடிபி ஃபினான்ஷியல் இயரில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. காலண்டர் இயர் அப்படின்னு சொன்னாக்கா அது ஜனவரி டு டிசம்பர். அகாடமிக் இயர் அப்படின்னு சொன்னால் ஜூன் டு மே. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். எல்லா இயர்லேயும் ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் உள்ளது ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஆனுவல் ஜிடிபிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1 உதாரணத்துக்கு வருஷம் கொடுத்துருக்குறாங்க, வருஷம் இல்லைனாலும் நம்ம
சொல்லலாம். ஏப்ரல் 1 டு அடுத்த ஆண்டு மார்ச் 31. ஏன் அவர் வருஷம் கொடுத்துருக்காருன்னா நீ பின்னாடி போய் பார்த்துடக்கூடாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு 2017 ஏப்ரல் 1 ஆரம்பித்தாங்கன்னா 2018 மார்ச் 31. ஸோ இந்த 12 months. அப்போ அது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? The modern concept of GDP was first developed by Simon Gusnett for a US Congress report in 1934. ஸோ இந்த ஜிடிபிங்கிற கான்செப்ட் டெவலப் உருவாக்குனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சைமன் காஸ்னெட்ஸ் என்பவர் பேர். அவர் யூஎஸில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக 1934 இந்த கான்செப்டை உருவாக்கியிருக்கிறார். சரியா? இப்போ நம்ம இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங் உங்களுக்கு பேராகிராஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வருது. அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி உங்களுக்கு ஒரு 2 mark கொஸ்டினில் வருது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி பார்க்கலாம். ஸோ இந்த லிமிட்டு இப்போ நம்ம சொல்லுவோம் உன்னோட லிமிட் இது தான் அப்படின்னா உன்னோட வரையறை அவ்வளோதான், உன்னோட எல்லை அதுதான். அதே மாதிரி இந்த ஜிடிபி மெஷர்மெண்ட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கும். ஸோ சில விஷயங்களை ஜிடிபியில் சேர்க்கறது இல்லை, ஏன்னா அதோட வேல்யூ ரொம்ப அதிகம். செவரல் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேர்க்கறதில்லை. உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள். ஜிடிபி இன்க்ளூட்ஸ் ஒன்லி த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு இன் தி மார்க்கெட். எவ்வளோ அழகாக பதங்கள் கொடுத்துருக்குப்பார். சந்தையில் விற்பனையாகின்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் ஜிடிபி. த சர்வீஸ் ப்ரொவைடட் பை பேரண்ட்ஸ் டு தயர் சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அம்மா பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு காட்டுகின்ற அந்த சேவை, ஸோ அது அளவிட முடியாது, மதிப்பிட முடியாது. இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இட் இஸ் நாட் மெஷர்ட், அதுக்கு வேல்யூவே கிடையாது. இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. ஜிடிபியில் அதை நம்ம சேர்க்க முடியாது. தாய் தந்தையர் காட்டுகின்ற அந்த அன்பு ஜிடிபியில் சேர்க்கவும் முடியாது. சரியா? இட் இஸ் நாட் சோல்டு இன் தி மார்க்கெட். அவர்கள் காட்டுகின்ற அன்புக்கு விலையற்றது, விலை மதிப்பற்றது, விலை கிடையாது. ஸோ அது ஜிடிபியில் சேர்க்கறது இல்லை. க்ளீன் ஏர், ஸோ இயற்கை தருகின்ற அந்த சுத்தமான காற்று விச் இஸ் வைட்டல் ஃபார் எ ஹெல்த்தி லைஃப். ஸோ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். வைட்டல்னால் இம்பார்ட்டண்ட். ஸோ ஹேஸ் நோ மார்க்கெட் வேல்யூ. அந்த காற்றுக்கு வேல்யூ கிடையாது. அதாவது மார்க்கெட் வேல்யூ உண்டு, மதிப்பு ரொம்ப மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ கிடையாது, சந்தை மதிப்பு கிடையாது. ஸோ இட் இஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் தி ஜிடிபி. ஸோ சில விஷயங்கள் மிக மிக வேல்யூபிள், அதுக்கு மதிப்புங்கிறது ரொம்ப உயர்ந்த மதிப்பு உள்ளது, அவைகளை நாம் ஜிடிபியில் சேர்ப்பதில்லை. ஏனென்றால் அவைகள் சந்தை மதிப்பீடு செய்யப்படுவதில்லை. அடுத்தது, ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. ஸோ ஜிடிபி குவான்டிட்டி தான் மெஷர் பண்ணும், பட் குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த 1970s 1970களில் ஸ்கூல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் டிட் நாட் பர்மிட் த யூஸ் ஆஃப் பால் பாயிண்ட் பென்ஸ். ஸோ பால் பாயிண்ட் பென்ஸ் பயன்படுத்துகிறத ஸ்கூல்ஸ்லேயும் பேங்க்லேயும் அனுமதிக்கலை 1970களில். ஏன்? திஸ் இஸ் பிகாஸ் த ஒன்ஸ் அவைலபிள் இன் இந்தியா வேர் ஆஃப் வெரி புவர் குவாலிட்டி. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பாயிண்ட் பென்ஸ் இந்தியாவில் கிடைக்குது இல்லையா, அவைலபிள் இன் இந்தியா, வேர் வெரி புவர் குவாலிட்டி, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டின்னா என்ன, அதோட தன்மை. ஸோ அதோட குவாலிட்டி ரொம்ப மோசமான குவாலிட்டி. சின்ஸ் தென், அதிலிருந்து not only has there been a substantial increase in the quantity of ballpoint pens produced in India. So there was no increase in the quantity of ballpoint pens produced. ஸோ உற்பத்தி ஆகின்ற அந்த பால் பாயிண்ட் பென்னின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. ஏன்னா குவாலிட்டி இல்லை. ஸ்கூல்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலாம். சிமிலர்லி பேங்க்ஸும் அந்த பால் பாயிண்ட் பென்னால் எழுதுனா அதை அக்செப்ட் பண்ணலாம். ஆகையினால அது குவான்டிட்டியை ஒண்டி தான் மதிப்பிடுகிறது. குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு, குவாலிட்டி இல்லாததுனால குவான்டிட்டி குறைஞ்சி போச்சு.
ஸோ அதனால் குவாலிட்டி ஹேஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் எ லாட். அதுக்கப்புறம் தே ஹேட் இம்ப்ரூவ்டு த குவாலிட்டி ஆஃப் த பால் பாயிண்ட் பென்ஸ். ஸோ பால் பாயிண்ட் பென்னுடைய குவாலிட்டியை அவர்கள் அதிகரித்தார்கள். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பட் இட் இஸ் நாட் கேப்சர்டு பை தி ஜிடிபி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குவாலிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். குவாலிட்டி இருந்தால் தான் ப்ரொடக்ஷனோட இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த குவாலிட்டியை ஜிடிபி சேர்த்து கொள்ளப்படவில்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இந்த பாயிண்ட்டை மட்டும். ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தி கண்ட்ரி. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இது கிரிட்டிசிசம். இந்த ஜிடிபியில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் பற்றி சொல்லப்படவில்லை. த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி மே பி க்ரோயிங் ரேப்பிட்லி, but income may be distributed so unequally. Only a small percentage of people may be benefiting from it. ஸோ நம்ம நாட்டினுடைய ஜிடிபியில், நம்ம நாடு இல்லை, எந்த ஒரு நாட்டினுடைய ஜிடிபியும் ஒரு எக்கனாமிக் குரோத்தினுடைய, அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சியினை பற்றி தான் குறிப்பிடும். ஆனால் அந்த வருகின்ற வருமானமானது அனைவருக்கும் சமமாக சென்றிருக்கிறதா, அனைவரும் சமமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களா என்பதற்கான எந்த ஒரு புள்ளி விவரமும், எந்த ஒரு டேட்டாவும் ஜிடிபியில் இருக்காது. ஸோ ஜிடிபி ஒன்லி பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லும். ஒவ்வொரு தனிநபருடைய வருமானமும் சமமான அளவில் வளர்ந்திருக்கிறதா, வளர்ந்திருக்கின்ற அந்த பொருளாதாரம் அனைத்து மக்களிடமும் சமமாக வளர்ந்திருக்கின்றதா என்பது தெரியாது. ஸோ அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு குறிப்பிட்ட சதவிகித மக்களிடம் மட்டும் மிக அதிபரிதமான வளர்ச்சி இருக்கும், மிச்ச மக்கள் எல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதை சொல்லாது ஜிடிபி. ஜிடிபி ஒன்லி எதை சொல்லும், த குவான்டிட்டி மட்டும்தான் சொல்லும். அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி அதில் இருக்காது. ஸோ அது என்னென்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ கண்ட்ரி, அது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் அதில் சுட்டி காட்டப்படுகின்ற குறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது, ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் தி கைண்ட் ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் லிவிங். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஜிடிபி சொல்லாது. A high level of per capita real GDP can go hand in hand with a very low health condition of people, an undemocratic political system, high pollution and suicide rate. ஸோ இந்த per capita, அதாவது இந்த ஜிடிபி per capita இதெல்லாம் உயர்வாக இருந்தால் கூட ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப ஹையாக போகுதுன்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்லாது. ஸோ லோ ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் பீப்புள், மக்களுடைய ஆரோக்கியம், நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கலாம். அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதாவது மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசியல் அமைப்பு இல்லாமல் இருக்கலாம். அதிகமான பொல்யூஷன், மாசுபட்டு இருக்கலாம். மனிதர்கள் தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்கின்ற அந்த விகிதம் அதிகமாக இருக்கலாம். ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் ஜிடிபியில் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கவும் நம்மளால் முடியாது. ஸோ அதுக்கு வேறு சில கான்செப்ட் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா வாட் இஸ் ஜிடிபின்னு சொன்னாங்க. அடுத்து ஜிடிபியை எப்படி மெஷர் பண்ணணும்னு சொன்னாங்க. கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் பற்றி சொன்னாங்க. அடுத்தது அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி சொன்னாங்க. அதனுடைய குறைகள், டிஸ்அட்வான்டேஜஸையும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது நமக்கு ஒரு கொஸ்டினில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதனால் இதையும் நாம் விட்டுக்கலாம். அடுத்தது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. ப்ரைமரி செக்டார் படித்தோம், செகண்டரி செக்டார் படித்தோம், டெரிட்டரி செக்டார் பற்றி படித்தோம். ப்ரைமரி செக்டாரில் என்னென்ன, செகண்டரி செக்டாரில் என்னென்ன, டெரிட்டரி செக்டாரில் என்னென்ன. இப்போது சர்வீஸ் எது இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ப்ரைமரி செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, செகண்டரி செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, டெரிட்டரி செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு. கான்ட்ரிபியூஷன்னா பங்களிப்பு. ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபா
100 பிரைமரி செக்டாருடைய ஷேர் எவ்வளவு, செகண்டரி செக்டாருடைய ஷேர் எவ்வளவு, டெரிட்டரி செக்டாருடைய ஷேர் எவ்வளவு. இப்போ லார்ஜஸ்ட் ஷேர் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் செக்டார் தான். சர்வீஸ் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் இந்தியா. ஸோ ஷேர் கான்ட்ரிபியூஷன் வந்து சர்வீஸ் செக்டார் தான் அதிகமாக இருக்கிறதா. கிராஸ் வேல்யூ ஆடட், gross value added at current prices for service sector is estimated 92.26 lakh crore in 2018-19. ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட அந்த மொத்தம் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இன்றைய கரண்ட் ப்ரைஸஸில் சர்வீஸ் செக்டாரோட ஷேரு இந்தியாவில் 92.26 லேக்கு. இந்த டேட்டா வந்து 2018-19 சரி. இப்போ வந்து ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஷியல் இயர் அது அக்ரிகல்ச்சர் செக்டார்து, இண்டஸ்ட்ரியல் செக்டார்து, சர்வீஸ் செக்டார்து. அட் தி டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டாரோட ஷேர் தான் டாமினண்ட்டாக இருக்கும். சர்வீஸ் செக்டார் மீடியமாக இருக்குது, இண்டஸ்ட்ரி செக்டார் லோவாக இருக்கும். அப்படியே படிப்படியாக வளர்ந்துட்டு வருது. அக்ரிகல்ச்சர் செக்டார் 17.01% இருக்குது. அதனால் அது குறைச்சல்னு சொல்ல முடியாது. ஸோ 17.01 அதனுடைய ஷேராக இருந்தால் கூட அந்த ஷேர் கரெக்டாக ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் உணவு கிடைக்குது. 51% இருந்தால் கூட அன்றைக்கி உணவு பஞ்சம் இருந்தது. இன்றைக்கி 17.01%. அன்றைக்கி நம்ம வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிச்சோம். அன்றைக்கி 50 ரூபாங்கிறது சர்வீஸ் இது அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். 17,000 ரூபா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து வருது. 50 ரூபா பெருசா, 17,000 பெருசா? 17,000 தான் பெருசு. ஸோ அந்த மதிப்பீடில் நம்ம 17.01ங்கிறது இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். த வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கா. பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதா கூட வேல்யூ இன்க்ரீஸ். ஏன்னா அன்றைக்கி 100 ரூபா தான் நம்ம சம்பாதிச்சோம், அதில் 50 ரூபா அக்ரிகல்ச்சரில் இருந்தது. இன்றைக்கி 1 லட்ச ரூபா நம்ம சம்பாதிக்கும் போது அதோடய வேல்யூ பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அதோடைய மொத்த வேல்யூவில் பார்க்கும்போது ரொம்ப அதிகம், 17,000. அப்போ 50 பெருசா 17,000 பெருசா? 17,000 தான் பெருசு. ஸோ அதனால் அப்படி பார்க்கணும் நம்ம. அன்றைக்கி 33.2.5% சர்வீஸ் செக்டார், இன்றைக்கி 53.09%. இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 29.01, 14லேருந்து. ஸோ நம்முடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்சன்டேஜ் கூட நம்மளுடைய டோட்டல் ஜிடிபி மொத்த நேஷ்னல் இன்கமில் மதிப்பீடு அன்றைக்கி இருந்தது 1 லட்ச ரூபானா இன்றைக்கி 100 கோடி ரூபா, பல மடங்கு பெருகிருக்கு. ஸோ அதில் இது வந்து அதிகமானது, சரியானதும் கூட. இது ஒரு பை சார்ட்டு கொடுத்துருக்காங்க, சேம் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கிராஃபில் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்தியா வந்து அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் உலகத்தில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கொடுக்குறேன் 1 மார்க்கில். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7.39% ஆஃப் டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சுரல் அவுட்புட். இது ஒரு அதிகமானது தான். உலகத்தில் 100% உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னால் 7.39 இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. ஸோ இது எஸ்டிமேட் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி நமக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இந்தியாஸ் வேர்ல்டு ரேங்க் இஸ் 6. இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் உலக அளவில் நம்முடைய தரம் 6. சர்வீஸ் செக்டார் உலக அளவில் நம்மளுடைய தரம் 8. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் செக்டார் இன் இந்தியன் எக்கானமி இஸ் மச் ஹையர் தேன் வேர்ல்ட்ஸ் ஆவரேஜ். ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் வேர்ல்டோட ஆவரேஜ் என்னென்னா 6.4, நம்மகிட்ட 7.39 இருக்கு. ஸோ இது ஆவரேஜை விட அதிகமானது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டார் இஸ் லோயர். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. வேர்ல்டு ஆவரேஜ் வந்து 30%. ஸோ நம்ம வந்து 6வது பொசிஷனில் இருக்கிறோம், 8வது பொசிஷனில் இருக்கிறோம். வேர்ல்டு ஆவரேஜோட இஸ் லோயர் தேன் தி வேர்ல்டு ஆவரேஜ். நம்ம 30% தான் நம்மளுடைய வேர்ல்டில் நம்மளுடைய பர்சன்டேஜ் 30%. இது உலக அளவில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் ஃபார்
இண்டஸ்ட்ரி செக்டார், சாரி அது இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு 30% நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அது வந்து கம்மி இண்டஸ்ட்ரி செக்டாரை பொறுத்தளவில். 63% ஃபார் சர்வீஸ் செக்டாரில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், ஆனால் நம்மளோட அந்த வேர்ல்டு ஆவரேஜில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறோம். இப்போ வாட் இஸ் meant by gross value added? It is the measure of the value of goods and services. ஸோ அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மதிப்பு அதை வந்து நம்ம கணக்கு பண்ணுறோம். ப்ரொடியூஸ்டு இன் அன் ஏரியா, ஸோ ஒரு ஏரியாவில் இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார் ஆஃப் அன் எக்கானமி. இப்போ இது கிராஸ் வேல்யூ, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் வேல்யூ ஆடட்க்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு செக்டாருக்கும். ஸோ ப்ரைமரி செக்டாரில் என்ன டோட்டல் மெஷர்மெண்ட்டு, செகண்டரி செக்டாரில் என்ன, டெரிட்டரி செக்டாரில், இது மூணையும் கூட்டினீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் மெஷர் பண்ணுறது கிராஸ் வேல்யூ ஆடட். நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் செக்டாரில் பார்த்தோம் இல்லையா, 92 lakhs பாயிண்ட் சம்திங். ஸோ அது வந்து கிராஸ் வேல்யூ ஆடட், அது அந்த செக்டார் மட்டும்தான். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். அதே மாதிரி சர்வீஸ் செக்டாருக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் எஸ்டிமேட் பண்ணுறோம். தனித்தனியாக எஸ்டிமேட் பண்ணால் அது கிராஸ் வேல்யூ ஆடட். மூணையும் ஒன்றா கூட்டினாக்கா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அவ்வளோதான் வேறுபாடு. இப்போது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் பார்த்தா போதும், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.